ஹாய் ஹலோ வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வினி சீக்ரெட் சமையலில் சூப்பரான ஒரு குழிப்பணியாரம் செய்ய போகிறேங்க. என்ன குழிப்பணியாரம்னா பாருங்கள், சிம்பிளான இட்லி மாவு. நான் இட்லி மாவு எடுத்துருக்கிறேன் பாருங்கள், இட்லி மாவு. அது கூட முட்டை பாருங்கள், 4 முட்டை உடைச்சிட்டேன், கலைஞ்சிருச்சு. 4 முட்டை உடச்சி வச்சுக்கிறேன். நம்ம முட்டை குழிப்பணியாரம் தான் பண்ண போகிறோம். முட்டை போட்டு எவ்வளோ சிம்பிளாக, எவ்வளோ குயிக்காக நம்ம ஒரு குழி பணியாரம் செய்ய போகிறோன்னு பாருங்கள். செம்ம டேஸ்டியாக பாருங்கள். 4 முட்டை உடைச்சிருக்கிறேன். அதை அப்படியே இந்த மாவில் ஊற்றிக்கோங்க. மாவில் 4 முட்டை ஊற்றியாச்சு, சரிங்களா? இது கூட லைட்டாக நான் இட்லி மாவில் உப்பு இருக்குது, முட்டைக்காக கொஞ்சமாக உப்பு போடுறேன். முட்டை போட்டுக்கிறோம் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக உப்பு. அது கூட காரத்துக்கு மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்கு போட்டுக்கோங்க. அது கூட கொஞ்சம் பெப்பர் பொடி போட்டுக்கோங்க. பாருங்கள், பெப்பர் பொடி, மிளகாத்தூள், உப்பு, முட்டை இட்லி மாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா முட்டை, மிளகாத்தூள், உப்பு, பெப்பரு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இது ஒரு வித்தியாசமாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட. கொஞ்சம் மாவில் கலக்குங்க, ரொம்ப மாவு கலக்காதுங்க. நான் இட்லி மாவு மிச்சம் ஆயிடுச்சு, அதனால் என்ன பண்ணணுன்னு தெரில. அதுக்காக குழிப்பணியாரம் போடலாம் நான் கலக்கிறேன். இங்கே கலக்கிட்டு காட்டுறேன். நல்லா மாவு கலக்கிடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. முட்டை, மிளகாத்தூள், பெப்பர் பொடி, உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறது. இந்த மாதிரி தண்ணியாக ஆகிடும். இட்லி மாவு தான், இந்த மாதிரி தண்ணியாக சூப்பராக இருக்கும். இப்படி கட்டிகள் இல்லாமல் நல்லா நைஸாக கரைச்சிருங்க. இப்போ குழிப்பணியார சட்டி வச்சு நம்ம பணியாரம் ஊற்றுவோம். எப்படி வருது பாருங்கள், டேஸ்டியாக. சிம்பிளான வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்ம இந்த குழிப்பணியாரம் பண்ணிட்டோம், சரிங்களா? மாவு ஊற வைக்கல, அரிசி அரைக்கல. இது இட்லி மாவு. வீட்டில் எல்லாரும் வீட்லேயும் இட்லி மாவு இருக்கும் கண்டிப்பாக. சாயங்காலம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுங்க. முட்டை சாப்பிடாதவங்க இது மாதிரி ஹெல்த்தி உடம்புக்கு முட்டை போட்டு செய்யறதுனால, சரிங்களா? அதனால் முட்டை போட்டாச்சு, கலக்கியாச்சு. நம்ம இப்போ இதை நம்ம ஊற்றிக்கலாம், சரியா? பாருங்கள், ஒரு குழிப்பணியாரம் சட்டி வச்சு சூடாயிடுச்சு. எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் ஊற்றிட்டு வாங்க, இப்போது பணியாரம் ஊற்றிக்கலாம். சைட்லேருந்து ஊற்றுங்க. முழுசாக ஒரே தாவில் முதல்ல நடுவில் இருக்கிறது ஊற்றக்கூடாது, சைடில் ஊற்றலாம். பாருங்க, சூப்பராக வரும். கலர் அப்படி தான் இருக்கணும். முட்டை போட்டுக்கிறோம், காரம் இல்லையா, மிளகாத்தூள் எல்லாம் நல்லா கலர் அப்படி தான் வரும். அது முட்டை போட்டாலும் செம்மையாக வரும். அவ்வளோதான், ஊற்றி வச்சு ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வைப்போம். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் நம்ம இதை மூடி வச்சிடணும். மூடி எடுத்துடலாம். மூடி எடுத்துட்டு பாருங்கள், இப்போது லைட்டாக எண்ணெய் போட்டுடுங்க. நல்லா எடுக்கும்போது கொஞ்சம் எண்ணெய் போடும். திருப்பிடலாம்.
பாருங்கள் குழிப்பணம் எடுத்துக்கலாம். சூப்பராக வெந்து போச்சு, நல்லா வெந்துடுச்சு. இப்போ எடுத்துக்கலாம், ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு நடுவில் கொஞ்சம் எடுத்துடணும், அப்புறம் இந்த பக்கம் எல்லாத்தையும் ஒரு தட்டில் எடுத்து போட்டுக்கணும். பாருங்க, எல்லா பணியாரம் சுட்டாச்சு. சூப்பரான டேஸ்டியான பணியாரம் பாருங்கள். முட்டை பணியாரம், காரம் உப்பு எல்லாம் போட்டுக்கிறோம். அப்படியே பன்னு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த சாப்பிட்டா பன்னு மாதிரி இருக்குது. கூட சட்னி, கார சட்னி சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். யார் யாருக்கு இந்த முட்டை போண்டா பிடிச்சிருக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத அஸ்வினி சீக்ரெட் சமையல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.